எல்லா இன மக்களுமே இதில் ஒற்றுமையாக இருக்கணும். அதே மூலம் எங்க வேணும் கோவிலுக்கு தந்துட்டு வாங்குறதுல பாரு இதெல்லாம் என்ன வெடி என்ன எல்லாம் படிதான். காசுன்னு நைட்ல நிப்பீங்களா ஏதோ சரவெடியா இருக்கும். உங்களோட முப்பாட்டன் ராவணன் தான் நிற்கிறார் பாருங்க. வணக்கம் ரகுவலே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சுகமா இருக்கோம். நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிரார்த்திச்சு கொள்றோம். இன்றைக்கு சரியாக நாங்கள் எங்க நின்று கொண்டிருக்கோம்னு சொன்னால், நாங்கள் இப்ப திருகோணமலையில் நின்று கொண்டிருக்கோம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஊர்வலம் ஒன்று காட்ட போறோம். ஒவ்வொரு வருஷமாக இந்த ஊர்வலம் நடந்து கொண்டிருக்குதான். அதனால எங்களுக்கு தெரிஞ்சாலும் எங்களால் வர்றதுக்கு தூரம். இந்த முறை எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. என்னன்னு சொன்னால், திருக்கோணேஸ்வரர் பார்த்தீங்கன்னு சொன்னா திருகோணமலை நகரத்தை கிட்டத்தட்ட 120 மணித்தியாலம் ஊர்வலம் போவார். ஊர்வலம் போய் அவர் ஊர்வலா போய் அப்படியே 5 நாள் கழிச்சு தான் அவர் திருப்பி ஆலயத்துக்கு போவார். நீ அந்த வரலாறு சொல்லுங்க, எப்படி அதாவது திருக்கோணேஸ்வரர் வரலாறு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. திருக்கோணேஸ்வரம் ஆலயம் வந்து எப்படி வரலாறுண்டா, திருக்கோணேஸ்வரம் வந்து போர்த்துகீசர் காலத்தில் அழிக்கப்பட்டு அந்த திருக்கோணேஸ்வரத்தில் இருக்கிற கல்லுகளை வச்சு தான் அந்த கோட்டையை கட்டினோம். அந்த கோட்டைகள் அந்த கல்வெட்டுகளை வச்சு தான் கோட்டையை கட்டினதாகவும் அந்த கல்வெட்டுகளை எடுத்து தங்களோட நாட்டுக்கு அனுப்பியதாகவும் வரலாறுகள் சொல்லி கொண்டு வரலாறுகள் இருக்கு. அதை விட அங்க திருக்கேஸ்வரத்துல இந்த ஒரு கல்லை கொண்டு வந்து கட்டி ஆதி மூலம் என்று சொல்லி இன்னொரு கோயில் கட்டினதாகவும் சொல்றாங்க. அப்படி அதை விட 3 கோயில் இருந்ததாகவும் ஒரு கோயில் கடலுக்குள்ள இருக்கிறதாகவும் இப்பவும் வரலாறு சொல்லி கொண்டு. இப்ப இந்த வரலாறு ஒன்று இருக்குதானே. இப்ப திருக்கோணேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் ராவணன் தான் கடின ஒரு வரலாறு இருக்கு சொல்லிப்படுங்க. தமிழர்கள் முப்பாட்டன் தாய் வழிபடணும்ன்றதுக்காக கைலாச மலையை ஒத்த திருவோணமலையை தெரிவு செய்து அதுக்காக அதில் ஒரு சிவன் கோயில் ராவணனால் கட்டப்பட்டது என்றும் ராவணன் வால் வெட்டினதால இல்ல ராவணன் வெட்டு என்ற ஒரு இப்ப நாங்க கூட அந்த ராவணன் வெட்டலாம் போய் அந்த கல்லை போட்டு பாக்குறாங்க. அந்த இடத்துல தேடி பிடிச்சா கூட கல் எடுக்க முடியாது சொன்னா எல்லாரும் கூட அந்த கல் எல்லாம் எடுத்து அந்த ராவணன் வெட்டுக்க போட்டு முடிச்சிட்டோம். ஆனா நீங்க கல்லோட போகல, அந்த இடத்துல இருந்து கல் எடுத்து போட்டாதான் கல் எடுத்து போட்டு அந்த 2 ராவணன் வெட்டு இருக்குதானே, அந்த வெட்டு 2லயும் படாம நேரடியாக அந்த தண்ணியில பட்டுச்சுன்னு சொன்னா நீங்க நினைத்த காரியம் நடைபெறும் என்று சொல்லி ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. ஒரு ஐதீகம் இருக்குது. ஊர்வலத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல் முறையாக இப்படி ஒரு ஊர்வலத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. என்ன ஊர்வலத்து சாமி வலிக்கிட்டு இருக்கோம். இப்ப நாங்க ஊர்வலத்தை தான் போய் கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரி இங்க எங்கட ஊர்ல எல்லாம் ஊர்வலம் நாங்கள் ஒரு மாதிரி கொண்டாடுவோம். ஒவ்வொரு இடங்கள் ஒவ்வொரு ஆலயங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊர்வலம் அந்த இதுகள் மாறுபடும். என்ன முழுக்க நகரப்பகுதி பகுதிகளை வரைக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் இந்த 5 நாள் ஊர்வலம் நடக்கும் என்று நினைக்கிறோம். அதோட என்னத்துக்காண்டி இந்த ஊர்வலம் நடக்கிறது, அதாவது இந்த 5 நாள் ஊர்வலம் முக்கியமாக எதற்காக நடக்கிறது, அந்த காரணங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் சொன்னா ஏதாவது பிள்ளையா சொல்லி போடுவோம். ஆகியால மக்கள்கிட்டயே என்னத்துக்காண்டி அப்படி ஊர்வலம் போறது, ஊர்வலம் சாதாரணமாக போறதுதான். ஆனா இந்த 5 நாள் ஊர்வலத்துக்கான காரணம் உண்மைக்கும் எனக்கு தெரியாது. அதனால நாங்கள் மக்கள்கிட்டயே போய் கேட்போம். யாராவது சேனல் புதுசா வந்திருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தருவாங்க. அப்படி தட்டி விடுங்க தான் எனக்கு நல்ல ஒரு உற்சாகமா இருக்கும். தொடர்ச்சியாக நல்ல நல்ல காணொலிகள் நான் போட்டுக்கொண்டு இருப்பேன். இப்ப நாங்கள் தொடர்ச்சியாக நடந்து போவோம். பஸ் வந்தா பஸ் ஏறி போவோம். ஆட்டோல நாங்கள் இங்க திருவண்ணாமலைக்கு வந்திருந்தாங்க. ரெண்டாலும் கூட ஆட்டோ ஓடிட்டு நாங்கள் நடந்துதான் போறோம். நடக்கிறது எங்களுக்கு பழகின விஷயம் என்றதால் நடந்தே போறோம். வாங்க. எங்க வேணும் கோவிலுக்கு எத்தனை ஊர்வலம் தூங்கிட்டா? எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு என்னாங்க 5:30 ஆயிட்டா அப்படியே போய் போவோம். இல்லதானே வருவாங்க. என்ன அந்த ஒழுங்கையால வணக்கம். நாங்க இதுல தோட்டத்துல அண்ணா கவனம் இங்க மாட்டாங்க. என்ன போகுது அடுத்த வசதியில் வரும். எங்க ஆட்டோல போகல, எங்களுடைய ஆட்டோன்றதான் விட்டுட்டு வந்தாங்க. ஆட்டோல அந்த வீடியோ எடுக்கிறதானே போய் மாறி மாறி ஆட்டோ 2 வரையில் அதுதான் நடந்து போனா சுகம் தானே. அப்படி நடந்து போய் நடந்தே வரலாம். பழகின ஒன்று தானே நடக்கிறது. சரி, என்ன போயிட்டு வரேன். சந்தோஷம். என்ன ஓகே பாய். அழகான தேவாலயம் ஒன்று இருக்குது. எனக்கு ஞாபகம் இருக்குது 2018ஆம் ஆண்டு இங்க என்னோட ஒரு நண்பர் ஒரு ஆள் ரிங்கோபலபாய் சினிமாவில் வேலைஞ்சவர். அப்படி வேலை செய்யல அவர் ஒவ்வொரு நாளும் இங்க என்ன கூட்டி கொண்டு வரவர். அப்ப எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்படியே கும்பிட்டு போவோம் என்ன தேவாலயத்தையும்.
இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம். இல்லை ஏதாவது பஸ் ஏதாவது வந்தால் அந்த பஸ்ஸை நிப்பாட்டி தான் நாங்கள் டவுனுக்கு போகணும், நகரத்துக்கு. அதாவது ஒருவேளை வந்து கொண்டு இருக்கும், அதால் திரும்பிடுமா, அதால் இது மட்டும் பெறாது, அதால் திரும்பிடும். அங்கே அதில் இருந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கொடியெல்லாம் கட்டியிருக்கணும். அதில் ஒரு சந்தி ஒன்று இருக்குது. சல்லி கோயில் கேள்விப்பட்டிருக்கு. சல்லி கோயில் கேள்விப்பட்டிருக்கான போயில நானும் போயில. சல்லி கோயிலுக்கு தான் போவோம்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். சரியாக நிற்கிறது கோணேஸ்வரர். இன்றைக்கு ஊர்வலம் போகிற பாதையெல்லாம் நாங்கள் இப்போ சரியாக நின்று கொண்டு இருக்கோம். இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே பாருங்க, நந்தி கொடியெல்லாம் கட்டி, இங்கால தோரணம் கட்டி, இங்கால வாழைமரம் எல்லாம் வச்சு அப்படியே கோணேஸ்வரர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாதையிலுக்கு தானுங்க. அந்த பாதையில் தான் இன்றைக்கு ஊர்வலம் போகிறாரு திரும்பி. அதுக்கால எங்கே போகிறாருன்னு எனக்கு சொல்ல தெரியல, நான் கேட்டு தெரிஞ்சா சொல்கிறேன். இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மின் விளக்குகள் அப்படியே பிரகாசமாக எரிஞ்சு கொண்டு இருக்குது. எல்லா இடமும் பாருங்கோ. இன்னும் எனக்கு தெரிஞ்சு கோணேஸ்வரர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஆகமாண்டு. என்ன நினைப்பு, உங்களோட நினைப்பு என்னன்னு சொல்ல மாட்டீங்க? எப்படியும் 11 மணி ஆகும். 11 மணியும் நைட் 11 மணி ஆகும். 11 மணிக்கு நாங்கள் எப்படி நித்திரையில் இருப்போம். இப்போ நாங்கள் போய் கோணேஸ்வரரை பார்த்துட்டு வருவோம். பிரமதான வேலைகள் எல்லாம் போய் கொண்டிருக்குது. அதாவது மக்கள் எல்லாருமே நல்ல ஆர்வத்தோடு நிற்கணும். அதாவது எப்போ கோணேஸ்வரர் வருவன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கணும். இந்த இடங்கள்ல வேறங்க சிரமதானம் செய்து வாழை எல்லாம் நட்டு அப்படியே தோரணங்கள் எல்லாம் கட்டுறதுக்கு ரெடியாகி கொண்டிருக்கணும். அப்போது எங்களோட ஆட்டோ திருத்துறதுக்காண்டி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. தற்சார்ந்தும் மதுசனும் வந்திருந்தவ. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையல் வேலைகள் நடந்து கொண்டு இருந்தது. அதாவது எங்களோட ஊரில் அதாவது வேட்டு திருவிழாவுக்கு போனோம்னு சொன்னால் ஒரு கோயிலிருந்து இன்னும் ஒரு கோயிலுக்கு சுவாமி வேட்டைக்கு போவேன். அப்போ போயக்குள்ள அந்த ஒவ்வொரு வீடுகளில் வச்சு சுண்டல் சொன்னா கடலை, அவல், பயறு, அப்படி இப்படி வடை, அந்த மாதிரி எல்லாம் கூட பெருமையாக தான். அந்த மாதிரி இங்கேயும் ஒவ்வொரு வீடுகளில் இந்த மாதிரி படைச்சு செய்வினோம். அது என்ன படைக்கிறோம்னு சொல்லி நாங்கள் அப்படியே வரையிலே பார்ப்போம். இப்போ தொடர்ச்சியாக நாங்கள் போவோம் கோணேஸ்வரர்கிட்ட. ஆட்டோவை பிடிச்சி போவோம், இல்லை பஸ்ஸில் மட்டும் காத்திருப்போம். ஆட்டோவை கேட்டு பார்ப்போம். விழாவுடைய நாங்கள் பஸ்ஸில் போவோம். என்ன குறைவு பட்ஜெட் கடை ஊர் மணிக்கோட்டு போகிறதுக்கு அங்காலையா? அப்படியா? அங்கே கொஞ்சம் வெடியெல்லாம் கொளுத்துவாங்கன்னு சொன்னாங்க. விளங்கல அப்படியோ? என்ன வரும்போது ஒரு 12 மணி ஆயிடுச்சு. 12 மணி. ஓகே சரி, ஓகே பாய். இப்போ எத்தனை மணி என்ன? 12 மணி ஆயிடுச்சு. இங்கே வருது 12 மணி. அது நீ சொன்ன மாதிரி 12 மணி தானே இங்கே வருவார். இப்போ நான் 6 மணிக்கு கோயிலிருந்து வலிக்கிட்டு இப்போ நீங்க சரியா ஒரு 5-6 மணிக்கு போனீங்கன்னா மணிக்கு ஒரு மீன் மார்க்கெட் இருக்குல்ல, அதுக்கிட்ட மணிக்கூட்டு கோபுரம் என்ன இப்போ போகணும். நடந்து போனாலே போகலாம். நாங்கள் நடந்து போவோம். மற்றது என்ன மாதிரி இந்த நிகழ்வு நடக்கிறது, இந்த மைக்கத்தான் என்னோட கதை இப்போ கொஞ்சம் இப்போ அந்த 5 நாள், அதாவது நோம்பலா நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறோம். அங்கே வேட்டை திருவிழான்னு சொன்னால் ஒரு நாள், அதாவது இன்னும் ஒரு கோயிலிருந்து சுவாமி இன்னும் ஒரு கோயிலுக்கு வேட்டைக்கு போவினோம். அதே மாதிரி இங்கே என்ன மாதிரி இந்த 5 நாள் ஊர்வலம் பண்ணுறது என்ன விசேஷம்? இப்போ கோணேஸ்வரர் அங்கேருந்து இன்றைக்கு என்ன செய்வார், இந்த வழியாக என்சி ரோடு வந்து புளியங்குளம் ஊட போய் அது பிறகு அன்பளிபுரத்தில் இன்றைக்கு தங்குவார். அங்கே நிற்பார். அங்கே நின்று அதுக்கு பிறகு அப்படியே ஒவ்வொரு இடமா மாறி மாறி கடைசி நாள் தான் காளி கோயிலுக்கு வருவார். காளியாச்சிக்கு வந்து காளியாச்சியிலேருந்து அப்படியே தீர்த்தமாடி உள்ளுக்கு போயிடுவார். இது ஒவ்வொரு வருஷம் நடக்கிற ஒரு விசேஷம். ஒவ்வொரு வருஷம் தமிழர்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு வருஷம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். போன வருஷம் கேள்விப்பட்டேன். அப்படி ஆனால் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இந்த வருஷம் தான் கிடைச்சிருக்குது. கடைசி நாளும் சொல்லி வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இன்றைக்கு எப்படி நடக்குது இந்த ஊர்வேலைன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நைட்டில் நிற்பீங்களா ஏதாவது சரவெடியாக இருக்கும். அந்த மாதிரி எங்கேயும் ஒரு வானவடிக்கை எல்லாம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டா மூணாங்கட்டை அந்த இடத்துல எல்லாம் பெரிய அளவில் வானவடிக்கை நடக்கும். என்ன எத்தனை மணி ஆகும் வானவடிக்கை நடக்க? வானவடிக்கை நடக்கும்போது எப்படியும் ஒரு 11 மணி 12 மணி. இப்போ அங்கேருந்து வரும்போதே 10 நம்பர் படுக்க அந்த துண்டெல்லாம் வடி போட்டு கொண்டே தான் வடி போட்டு கொண்டிருப்போம். என்ன இது இப்படி ஒரு நிகழ்வு, அதாவது தமிழர்களுக்குரிய ஒரு பாரம்பரியம் தானே. என்ன இதை மறக்க முடியாது. மறக்க முடியாம அதை இனி வர்ற ஆக்களை அவ்வளவு பேரும் செய்யணும். கண்டிப்பா. இப்ப என்னன்னு சொன்னா, ராவணன் தனது அம்மாக்காண்டி, அதாவது எங்கட தமிழர்கள் முப்பாட்டன் தனது அம்மா கும்புறதுக்காண்டி கட்டின கோவில் தான் சிவன் கோவில். என்ன ஓகே, நன்றி அண்ணா, சந்தோஷம். நாங்கள் போயிட்டு வரோம். சந்தோஷம். இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 மணி ஆகுது. எந்த இடம் என்ன இது? என்சி ரோடு 10ஆம் நம்பர். ஓகே, நன்றி அண்ணா. இன்றைக்கு தான் முதல் முறையாக தான் அது ஊர்வலத்துக்கு வந்திருக்கேன். வாங்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கோணேஸ்வரர் ஊர்வலம் வந்து கொண்டு இருக்கார். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான மக்கள் வீதியோரத்தில் நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன மாதிரி என்ன சொன்னாங்க? சந்தோஷமா
அப்படியா? சந்தோஷம் சந்தோஷம். இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா கடுமையான மக்கள் கூட்டமாக தான் இருக்குது. நினைக்கிற மாதிரி இல்லை. எல்லா கடைகளுக்கு முன்னாலே அதாவது அர்ச்சனை படை என்னன்றா சொல்றது, அர்ச்சனை செய்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் இல்லையடாப்பா. என்ன இதான் சொல்ற படையான்னு சொல்றது என்ன? இந்த போற பாதையில எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரோட்டில் திருக்கோணேஸ்வரர் வர போறதானே ஆகையால அந்த இடமெல்லாம் தண்ணி தெளிச்சு கொண்டு போயினா மதம் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பின்னால பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இல்ல நானே ஏதோ காய்ச்சி கொண்டு போறேன், ஒரு கண்ட சிறுக அப்படியே நேரா போய் கொண்டு இருக்கிற என்னது எடுக்கிறதான் கேள்வி. இந்த கேள்வி ஆடா பயமே இல்லை. யாருக்கு பயம்? வேற அடிக்க போயிடும் போலாக்கு. ஒரு தரம் அடிக்க வேண்டாம் படியா வீடியோவோட சரியா. முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட முப்பாட்டன் ராவணன் தான் நிக்கிறார் பாருங்க இந்த இடத்துல முன்னால. இதுல பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு அதாவது கடைகளுக்கு முன்னாலே அந்த மடை மாறி வைக்கணும், அந்த அர்ச்சனை செய்து கொண்டு இருக்கணும். அப்படி செய்து கொண்டு இருக்கைகள்ல அதாவது சுவாமி அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 மணித்தியாங்களுக்கு மேல எடுக்கும். 2 தான் அப்படியே கோணேஸ்வரர் வந்து கொண்டிருக்காரு வீதி வழியாக. கூட போய் கதைப்பு கொண்டு பாக்குறேன். நானும் இன்னும் பயமே கிடக்குது என்ன கதைக்கிறதுக்கு. இந்த ரோட்டெல்லாம் பாருங்கோ மின் விளக்கால ஒளிர்ந்து கொண்டிருக்கு. நல்ல அழகா இருக்கு. இப்படித்தான் அதாவது கோணேஸ்வரர் போற எல்லா பாதையுமே ஒளிர்ந்து கொண்டிருக்கும். மற்றது வான வேடிக்கைகளும் இருக்குன்னு சொல்லி கூறியிருக்கணும். உங்களால பார்க்க முடியுமா தெரியல. அதாவது நேற்று ஒரு நண்பர்களால் வான வேடிக்கை இருக்குன்னு சொல்லி கூறியிருந்தவர். இதுல இந்த பாதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா போலீஸ் பாதுகாப்போடு தான் அதாவது இந்த ஊர்வெல்லாம் போய் கொண்டிருக்குது. இந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும் பாருங்க. இந்த இடம் இங்க வாங்க நாங்கள் அப்படியே போவோம். இதுல பாருங்க வானை வேடிக்கைகளுடன் உண்மைக்கு அருமையா இருக்குது. முதல் முறையா இருந்தாலும் ஒரு வேற லெவல் அனுபவத்தை தரக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. அங்கடா மேல வானவடிக்கை பாரு, வேற லெவல்ல வானவடிக்கை இருக்கு. இப்படி ஏதோ ஒரு கோயில்ல கணக்க வானவடிக்கை நடக்கலாம். அதாவது இங்க 1-2 தானே வடி வடிக்கணும். ஆனா அங்க ஒரு கோயில்ல ஏகப்பட்ட வடிகள் வடிக்கணும் சொல்லி கேள்விப்பட்டான். வேற உங்க கோணேஸ்வரர் இப்ப வந்து கொண்டிருக்கிறார், எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இப்படி அதாவது திருவண்ணாமலை நகரம் ஃபுல்லாவே இந்த மாதிரி கிட்டத்தட்ட 120 மணித்தியாலம், அதாவது 5 நாளைக்கு இந்த மாதிரி வலம் பெறுவார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? அதே மாதிரி தான். அதே மாதிரி தானே. ஓகே, எங்க திருவண்ணாமலையா இல்ல இங்க தானே? என்ன மாதிரி எல்லாம் போகுது எல்லாம் போகுது. எங்கெங்க போதேன்னு தெரியல. அதான் பயம் என்று எங்கெங்க போதேன்னு தெரியல. இது எனக்கு முதல் முறை யாரும் மிஞ்ச வந்தது. நேற்று அவர் வந்திருந்து உங்களோட வந்து 2 பேர் தக்சான் ஆட்டுல ஒடியில எடுத்து எங்களை கொண்டு போயிட்டார். பின்னால ஒடி போடினோம் போல.
எப்படி சரி எடுத்துருவாங்க இதுல முப்பாட்டன் ராவணன் தான் முன்னுக்கு நிற்கிறார், பின்னால எங்கட கோணேஸ்வரர் நிற்கிறார். யாழ்ப்பாணம் நடனத்தை காணவே நாடி வந்தோம் இதனை பல அருள்வாயே ஓம் ஓம் சிதம்பரவாசனே சிதம்பரவாசனே தில்லை நடராஜனே சிவகாமி தேவா இந்த நடனத்தை காணவே நாடி வந்தோம் இதனை பல அருள்வாயே ஓம் ஓம் சிதம்பரவாசனே ஈசனே நேரான வித்தியாசமா இருக்கு. அப்படியா? ஊர்வலத்தை பாத்தீங்கன்னா வெள்ளக்காரனம் வந்திருக்கணும். அதாவது அவ்வளவுக்கு அருமையான ஒரு ஊர்வலம் தான் சொல்ல வேணும். பெருமானுக்கு அரோகரா. ராவணன் குலகோட்டன் ஆண்டமலை ராவணன் குலகோட்டன் ஆண்டமலை ராவணன் குலகோட்டன் ஆண்டமலை அது அருள்மிகு திருக்கோணை கண்மலை தேவாரம் திருப்புகழ் கொங்கமலை தேவாரம் திருப்புகழ் கிட்ட வந்தீங்கன்னா சரியா இருக்கு. அந்த பாக்கு கிட்ட வந்தீங்கன்னா அப்படியே வரும்.
பிரச்சனை சொன்னா உண்மைக்கும் ஊரோட சமைக்கலாம் இருக்கு இப்படிக்கு ஒரு நாளும் வேற வைக்க கொண்டு பார்த்துட்டு புது இடம் பண்ணதால் அப்படி வைக்க முதலியில் அதுக்கே நீங்க என்ன தள்ளுறீங்க? நீங்க தள்ளியா ஓகே இப்போ மாதிரி நான் வைக்கிறேன். கண்டுபிடிச்சு எந்த கோயில் என்ன அரமணத்தாள் என்ன பேர் கோயிலுக்கு கோயில் கோயில் உள்ளுக்க போகணுமா இல்ல ரோட்டோட அரை கிலோமீட்டரா? அரை கிலோமீட்டர் சொன்னா சாமி என்ன ஒரு அரை மணி தேலமா வர ஊருக்கு வந்து நின்று போறதுக்கு ஒரு 4 மணி நேரம் 4 மணித்தியாலவா? 2 மணி வெடி மட்டும் வெடி மட்டும் 2 மணி சரி ஓகே. என்ன கோயிலுக்கு போறீங்களா? கோயிலுக்கு பாப்போம் எப்படி வந்து இப்ப கோயிலுக்கா போறீங்க? இதுக்கு நீங்க கதைக்கிற கேட்கும் இப்ப ஒண்ணுலாம் இருக்கு. ஒண்ணு பண்ண தெரியாம இருக்கு. ஒண்ணுலாம் இருக்கு. விலங்குல மாவட்டத்துக்கு மாவட்டம் மாவட்டம் இல்ல இல்ல இலங்கையில இருக்க எல்லா இடங்களும் போயிட்டு வந்து 3000க்கு மேல 3000க்கு மேல இந்தியாவுக்கு கடல நடக்கல நீந்தி தான் போகணும். அவங்க நீந்தி நீந்தி பழகிட்டு உடனே உங்களை நீந்த உடனே நீந்துவீங்களா? அவங்களும் நீந்தல் பயிற்சி இருக்கு போல. அவங்களும் பயிற்சி இருக்கு போல நீந்த. ஊருக்கு வாங்க. ஊருக்கு தான் வர பேட்டி எடுக்கணுமா? பேட்டி உங்களோட இதா அரவிந்த் சாமி பேட்டி உங்களுக்கு நல்லபடியா வடி எடுக்கிறோம். அப்படியா? வடியா காட்டுறோம். வேற லெவல்ல காட்டுறோம். சரியா? வேற லெவல் அருமையா காட்டுறோம். சரி ஓகே. ஆமா ஆமா தந்துட்டு வாங்குறதுல தானே என்ன அவர் கோவிக்காடி போடலாம். நாளைக்கு அழிக்க மாட்டோம் சொன்னா போடலாம். இப்பயும் எல்லாரும் ஊதி காட்டின பேரம் எல்லாரும் குழந்தைகள் கோயில் ஒன்று தெரியும். எல்லாம் ₹5 எவ்வளவு சில வச்சு ₹5 சில வச்சிருக்கு. வெடி சட்டப்படி வெடி அதே மாதிரி பாருங்க வெடி எப்படி வெடி அதே மாதிரி வீடியோ எடுத்து மறக்காம வீடியோ நம்பரை கூட அனுப்பி விடுவார். சரி சரி ஓகே ஓகே லைக்ல நான் கொடுக்குறேன். ஓகே கிட்ட போயிடு. இந்த இடத்துல பாருங்க ராவணன்ல இருந்து அப்படி தண்ணி வார மாதிரி ஒரு அழகா தீவி வச்சிருக்கணும். உண்மைக்கும் பாக்குறதுக்கு அழகா இருக்குது. இந்த பாருங்க அந்த 3 பக்கமும் இதுல சிவன் பார்வதி யார் எங்கால சிவன் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இங்க
கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே கண்ணுள் மணியாகவே உன்னுள் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நெருப்பு பந்தம் சுத்தினம் அதே உங்களால காணக்கூடிய மாதிரி இருக்கு. நான் வரைக்கும் கணக்கா நிப்பாட்டினோம் போல. ப்ரோ ஆறு கல்ல அடிப்பாங்களா பின்னால இருந்து கவனம் எப்படி சொல்லிட்டேன் கவனம் அது எத்தனை பேர் பார்த்தாலும் என்ன பார்க்கல சரி, நான் நினைச்சேன் பாத்தீங்கன்னு சொன்னா ஊர்வலம்னு சொன்னா அதாவது காலமணி நேரமும் ஊர்வலம் போகும்னு சொல்லி. ஆனா அப்படி இல்லை, சிவன் இரவு நேரம் மட்டும்தான் ஊர்வலம் போகிறது. அதாவது இப்போ இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி போல பாலையூட்டு என்ற இடத்துல போய் அங்கே அதாவது சுவாமி தங்குவர் ஒரு கோயிலில். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் அதாவது நாளைக்கு பின்னேரம் ஒரு 5-6 மணி பிறகு தான் திருப்பி வளைக்கிடுவார். அதாவது இன்றைக்கு கூட 5 மணிக்கு தான் வளைக்கிட்டு இருப்பார். போகிற பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மயானம் இருக்குது, பௌத்த மயானம்னு சொல்லி. ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியாக தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் எல்லா இன மக்களுமே இதில் ஒற்றுமையாக இருக்கணும். அதே உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே எல்லா இன மக்களுமே நிற்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சகோதர மொழி பேசுகிற எங்களோட பௌத்த மத மக்கள் இங்கால இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் இங்கே வான வேடிக்கை நடக்கும். நான் முயன்ற வரைக்கும் நிற்கத்தான் பார்க்குறேன், பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. இந்த கோயிலுடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருக்கடலூர் 10 காளி அம்மன் ஆலயம். இங்கே தான் மிகப்பெரிய அளவில் ஒரு வான வேடிக்கை ஒன்று இருக்குது. போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் ரோடு ஒன்று என்ன மணல் ரோடு இல்லை
இதில் இந்த ரோடு அதெல்லாம் வாத நங்கே மணல் ரோடு கொண்டு நினைச்சேன்டா ரோட்டை பாதை எப்படின்னு சொல்லி கடல் சரியான காத்தாக கடாப்பா கடும் காத்தாக என்னன்னு சொன்னா அப்படியே எங்களை ஒரு அண்ணா டொல்பின் பார்க்க வர சொன்னா ஆனா காத்து தான் பிரச்சனை முட்டா முட்டா விடு மெதுவா 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 ஓகே ஓகே இன்றையிலேருந்து தக்காளி நாங்கள் ப்ரொஃபஷனல் டிரைவர் ஆக்குறோம் இப்படியே வந்தேன் கொழும்பு டிரைவருக்கு ப்ரொமோஷன் பண்ணோம்னா கெட்டி போட கண் குத்துவேன் கெட்டு வந்து ஒரு காடிச்சா பரவாயில்ல முழு வாகனம் கெட்டு விடாம இருக்கு நீயும் போட எங்கட கெட்டு போட போடவில்லை அவங்க அழுவாங்கள எங்கட கெட்டு போட்டா வந்து ஐயா வணக்கம் எப்படி வாங்க போகலாம் இதுக்கு பேசாம அந்த ரோட்டாலே போயிருக்கலாம் போல என்னால பார்க்கணும் கொமெண்ட் அடிக்கிறவ பேட் கொமெண்ட்ஸ் அடிக்கிறவைக்கு ஒரு நாளைக்கு எங்களோட வாங்க இந்த பயணத்துல ஒரு நாளைக்கு வர வேண்டாம் ஒரு வீடியோ இருக்கு ஆட்டோ இல்ல ஒரு வீடியோ ஒருக்கா இப்படி கிரௌடான இடங்களோட ஆட்டோ ஓட வருது ஆட்டோ டிரைவர்ஸ் பேர் வந்தா இல்லை ஆட்டோ டிரைவர்னாலும் பாத்தீங்களா எந்த டிரைவர் வந்து நாங்க இந்த வேன் ஓடிக்கணும் அதிலே பார்த்துருக்கோம் அதான் சொல்றேன் ஒரு வீடியோஸ் வந்து எடுத்து பாருங்க தெரியும் இந்த பாருங்க இந்த வாடிகளை பாத்தீங்களா வாடிகள் மீன் விற்கிற இடங்கள் இந்தியான் மாதிரி ஒரு நாளும் கஷ்டப்பட்டது நான் கஷ்டப்பட எனக்கு நோமலா தான் இருக்கு ஏன் சொல்லுவோம் நாங்க கஷ்டம் எல்லாம் நாங்க நடப்பயணத்திலேயே பார்த்து விட்டோம் விளங்குது எங்களுக்கு இது இனி எதை பார்த்தாலே கஷ்டமா தோணாது விளங்குதோ நீ ஆட்டோ ஓடு ஆட்டோ நானும் போய் நடந்தே வந்துருப்போம் ஆட்டோ தர்றது முக்கியம் இல்ல நான் ஆட்டோ கொண்டு எந்த பனைமரத்துல ஏற்றி விட்டு நிக்கிறோம் கண்ணன் தெரியா நல்ல சோக்கான ஓட்டமா இருக்கு விளங்கல எப்படி இந்த ரோட்டை ரோட்டு விடு விடு இதுக்கால விடு போறதுதான் ரோட்டு தம்பி போடா உன்னை பேர் சந்திக்கிறோம் நாங்கள் கொழும்பு டிரைவர் இதுல என்ன முக்கியமான விஷயம் சொன்னாடாப்பா என்ன சுவாமி சூரியன் அதாவது உதிக்கல கீழே ஒர்றா என்னடாப்பா நீ ரோட்ல நிக்கிற அடே சுவாமிகளாப்பா சூரியன் உதிக்க மாட்டோம் அதாவது காலமா 3 மணி கடையிலேயே அதாவது போய் தங்கிட்டு வரான் கோயில்ல இப்போ அடுத்த நாள் 5 மணி அப்படி தானே மலைக்கிடுவேன் அடுத்த இரவு ஒவ்வொரு இரவா தானே இந்த ஊர்வலம் நடக்குமா பகல்ல நடக்காதா 5 மணிக்குள்ள முடிஞ்சு ஆனா நல்ல விசேஷமா இருக்கு முழங்குது ஆனா கடம் விசேஷமா தெரியுமோ ஒவ்வொரு நாளும் கடும் விசேஷம் தக்காளி என்ன இருட்டுக்கு யாரோட வேற கதை கண்டு இருக்கான் கிடக்கு ஒவ்வொரு விதத்துல நிக்கிறேன் முழங்குது வளமையா நடக்கிறது எப்படின்னு சொன்னா நான் பக்கப்பட்டா இவனும் பக்கப்பட்டா இவன் சொல்லி போறான் சரி வரான் நான் காய்க்கிற மாதிரி நீ சொல்லி போறான் இவனும் பக்கப்படுறான் வாரான் இல்ல இல்லடாப்பா இன்றைக்கு ஒவ்வொரு தரம் இன்றைக்கு இதுதானே என்னன்னு சொல்றது ஊர்வலம் தானே அப்போ ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு விதத்துல இருக்கிறேன் யாரோட கதைக்கிறது ஆறுங்களை போட்டு வதைக்கணும் ஒன்றும் விளங்கது இல்ல வதைக்கிறா கூட வதைக்கிற மாதிரியும் கதைக்கிறா கூட கதைக்கிற மாதிரியும் சந்தோஷமா கதைக்கிறா கூட சந்தோஷமா இருந்தா தான் வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போகலாம் பாருங்க போற இடம் எல்லாம் நல்ல அழகான லைட்டு போட்டு அலங்கரிச்சிருக்குது உண்மைக்கும் களைச்சி போட்டு போனாங்க அதுல எங்கேயோ சந்தியில மச்சான் சோறு கறி கொடுத்தா வாங்கி சாப்பிடலாம் விளங்கல முதல் தான் சின்ன கீவா இருந்தது நாங்க ஆட்டோ விட்டோம் சந்தி அதுல இருந்து இப்ப கீவு நிக்குது கடங்கிவோ குடிக்கல அங்கால கொடுக்குறாங்க அந்த எங்க ரூம் போற பக்கம் கோவிலுமா போகலாம் போயிடுவோம் நாங்க 2-3 தடவை டீயா குடிச்சிட்டு போய் வீடியோ எடிட் பண்றோம் வீடியோ இப்படி ஒரு நாளைக்கு தான் போடுறோம் இன்றைக்கு போடல அதுக்கலால நாங்க நித்திர உள்ள 10-15 நாளா நித்திர உள்ள இல்ல ஊமடா முழுக்க லைட் இல்ல வெளியே என்னன்னா பாவி நேற்று ஃபுல்லா சிவராத்திரி முழிப்பு இல்ல இன்றைக்கு இப்படி அன்றைக்கு பாரு ஒரு டயர்ட் இல்லாம ஒரு 10 பிள்ளைங்க குடிக்கிறேன் குடிக்கலையே வாங்கி இங்க வேற ஒவ்வொரு இடங்களையும் பாருங்க நல்ல லைட் எல்லாம் போட்டு அலங்கரிச்சு முன்னுக்கு சிவன் இந்த பேனர் எல்லாம் கட்டி பாக்குறதுக்கு அருமையா தானுங்க காட்சி அழைச்சு கொண்டிருக்கு ரோடு எல்லாம்
இதெல்லாம் அதாவது சிவன் இந்த இடத்துக்கு வரைக்குள்ள மக்கள் எல்லாருமே நல்ல ஆர்வமாக இதில் வந்து பக்தி பூர்வமாக நிற்பினம் அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு கண்கொள்ளா காட்சியாக தான் நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் திருக்கோணேஸ்வரத்தில் இருக்கிற அந்த சிவனின் அந்த உருவம் இதில் ஒரு அழகாக இருக்கும். இந்த கடையில் வந்து நல்ல சுண்டல் சாப்பிட்றாங்க. இல்லை இந்த நுழைவாயில பாருங்க இன்றைக்கு அதாவது திருக்கோணேஸ்வரர் அதாவது வீதி உலா வர போறான்னு சொல்லி இந்த நுழைவாயிலும் கட்டியிருக்கணும். அதையும் உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையுமே இது ஒரு கண்கொள்ளா காட்சி ஒன்று பாருங்க. இந்த இடங்கள்ல வாழை மரங்கள் மற்ற இங்கால மூங்கில்கள் அப்படியெல்லாம் கட்டி கட்டி பார்க்கறதுக்கு நல்ல இயற்கையான ஒரு இடங்கள் மாதிரியே காட்சி இருக்கு. எல்லாமே இயற்கை தான் ரெண்டாலும் கூட அந்த அங்கால அந்த பாட்டை பாருங்க. இந்த பாட்டு எல்லாம் போட்டு ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கணும். மக்கள் எல்லாருமே உண்மைக்கும் அதாவது இந்த வருஷத்துல இந்த 5 நாளும் பாத்தீங்கன்னு சொன்னா என்னன்னு சொல்றது திருவோணமலையே ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும். இதுல எங்கேயோ சாப்பாடு கொடுத்து முடிஞ்சதோ ப்ரோ. இதுல ஃபுல் காட்சியோட காட்டினாங்க. நாங்கள் வரைக்க கிரவுண்டா இருந்தது. இப்ப கிரவுட் இல்ல கிரவுடா இருந்ததா. இப்ப சாப்பாடு கொடுத்து முடிஞ்சுதாம் சொன்னா அந்த இடத்துல சரியாக நாங்கள் ஒரு 7 மணி கலக்கைகள்ல அந்த இடத்துல மக்கள் எல்லாருமே லைன்ல நின்று கொண்டிருந்தவ. இன்னொரு காட்சி பிளேண்டி கொடுத்தா படிக்கா பாருங்க எந்த பக்கம் வந்து பிளேண்டி குடிக்கணும். நாங்க சோர்வடைந்து விட்டோம். பிளேண்டி குடிக்கணும். அப்ப சரி உங்களுக்கு இதுல போற வாயில சீனி வாங்கி தரலாம். அடுப்பு கிடக்கு கொண்டு போய் மட்டும் குடிங்க சொல்றதுக்கு இல்ல. ஆனா அந்த எங்கட தேர் இருக்கிற மாதிரி நிறைய தேங்காய் கும்பங்கள் இதுல பாருங்க மக்களை சிவலிங்கம் ஒன்று வச்சு நல்ல வடிவா இருக்கு. முயல் குட்டி எல்லாம் இருக்குது. முயல் குட்டி உண்மையாவே நல்ல வடிவா செஞ்சிருக்கணும். இதுக்கு பாருங்க.
நாளைக்கு எல்லாரும் வீட்டுல அடி வேண்ட போறாங்க. நாங்க ஓட்டு வருவோம் வாங்க. சரி வராது அடிச்சு பார்த்தா இல்லையா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா டீ குடிக்கணும் போல. டீ இந்த பாருங்க, இந்த இடத்துல கொடுத்து கொண்டிருக்கணும். இந்த இடம் சரியாக அலஸ் தோட்டம். உனக்கு அலஸ் தோட்டம் என்ன? நீங்க அடுத்த டிரைவ் பண்ண போறீங்களா என்ன? சரியில்லை, நான் கையில வச்சுனா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிஸ்கெட்டோட, அதாவது டீயோட பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா அருமையா இருக்குமே. என்ன மாதிரி இருக்குது? அதுக்கு நேரம் 10 மணிக்கு. அவன் இந்த வீடியோ பார்த்துட்டு அழுவன். ஒரு பாசல் ஒன்று வாங்கி கொடுப்போம். என்ன இல்லையாப்பா, நான் இன்றைக்கு விடியப்புறம் முழும்பேக்கு விடாப்பா ஒரு கண்கொள்ளா காட்சி ஒன்று காட்டினான் இன்றைக்கு. நான் இன்றைக்கு உண்மைக்கும் அழகான காட்சி உண்டு. உண்மைக்கும் அழகான காட்சியடா.